தொடர்கிறது. வெல்கம் பேக். இது கலக்க போவது சாம்பியன்ஸ் 3. சரி, எல்லா பெர்ஃபார்மன்ஸஸும் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு எபிசோட் நம்ம பார்க்கும்போது ரெப்பிட்டேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு யோகம் இருக்கும். ஆனா இந்த எபிசோட்ல அந்த மாதிரி இல்ல இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லாருமே இன்னைக்கு புதுசான கண்டெஸ்டன்ட், அதனால தான் சொல்ல வரேன். எல்லாம் டிஃபரெண்டா பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. So judges வந்து ரிசல்ட்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Shall we invite them? Yeah, please. So let me welcome our esteemed judges, Mr. S. Vishekar and Mrs. Umarias. Judges, சொல்லுங்க இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருந்துச்சு? நியூ கமர்ஸ் ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க, ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எவ்ரிஒன் எல்லாருமே தொடர்ச்சியா ஒரு வாரமும் சாம்பியன்ஸ்ல ரொம்ப கலக்கலா பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த வாரம் வந்து ஒரு புதியவர்கள் வாரம் மாதிரி இந்த வாரம் வந்து இண்டிவிஜுவலா காட்டும் அந்த ஜோடி சேர்ந்து பண்ணாலும் சரி, இந்த வாரம் பரிசு பெற்றவர்கள் புதியவர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வின்னர் வந்து கூடல் கண்ணன் சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ்ல. அப்புறம் டபுள்ஸ்ல வந்து குலசையும் கோபி கிருஷ்ணா. ஐசு என் நண்பர் சொன்னா, இந்த வயசுல பொண்ணுங்க ஆசையா காவிப்பாங்க, அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்ற பையனை கல்யாணத்துல செட்டில் ஆயிடுவாங்க. எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. அத்தான், இதே மாதிரி தான் என் மாஜி காதலன் கேட்டார். காலேஜுக்கு போகும்போது இதே கஷ்டம் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு சார். அப்ப எங்க ஊர் எம்எல்ஏ எங்க அம்மாவை கேமரா பண்ணு நீ எடுபட்ட பேர் உனக்கு செருப்பு அடிக்கண்டா மோனி இல்ல, உங்க அம்மாவுக்கும் எம்எல்ஏக்கும் தொடர்புனா அது இங்க வந்தா சொல்லி அப்படிலாம் பேசக்கூடாது. நான் முழுசா சொல்றேன், கேட்டு பேசியா? இல்ல இது முழுசா வேற சொல்ல போறானா? வாழ்த்துக்கள். Congratulations winners. First prize win பண்ண உங்களுக்கு கஸ்தூரி பாய் NMT Readymades வழங்கும் ஒரு DVD player. Congrats. And doubles performanceல win பண்ண உங்க ரெண்டு பேருக்குமே அஜந்தா GSM mobile phones 2 mobile phones பரிசு தராங்க. Congrats. Winners, சொல்லுங்க, நீங்களாம் வந்து இந்த வாரம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. பார்ட்டிசிபேட் பண்ண கையோட வின்னும் பண்ணிட்டீங்க. சோ எப்படி ஃபீல் பண்றீங்க? இது வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடைச்சிருக்கக்கூடிய அங்கீகாரம் கிடையாது. விஜய் டிவி மூலமா அகில உலகத்துக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு அங்கீகாரம். ஏன்னா எல்லா நாடுகளையும் விஜய் டிவி தெரிவி நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷம் சார். சொல்லுங்க கண்ணன். வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். விஜய் டிவிக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன். ஆனா ரொம்ப மறக்க முடியாதுன்னு இருந்துடாதீங்க. மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது மறுபடியும் ஜெயிக்கணும் நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் கோகுல்நாத்தோ சங்கீதாவோ ஃபர்ஸ்ட் ஷோ இது கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு எத்தனை எபிசோட் ஆச்சு, அதுலேருந்து பார்க்கும்போது அந்த இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ வந்து நீங்க இது வந்து உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு கிடைச்ச பரிசு நினைக்க கூடாது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டானிக்கா நீங்க நினைச்சுக்கணும். இன்னும் நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க, அதுக்கு கிடைச்ச ஒரு பொருளாக இதை நீங்க நினைக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதத்துல கண்டிப்பா நன்றி. சரி, கங்கேமரன் சார் இருக்காருல்ல? இருக்காரு. இந்த சிவாஜி சாங்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவாஜி படம் சாங்ஸ் அது வேற ஒண்ணும் இல்லம்மா. அதாவது ஒவ்வொரு பாடல்களிலும் அந்த தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அருமையா பாடியிருக்காங்க எல்லா பாடகர்களும். அந்த உண்மையில ரொம்ப பாராட்டமான விஷயம். குறிப்பா வந்து பூம்பாவா அப்படின்ற ஒரு பாடலை வந்து கண்டிப்பா வந்து நாம வந்து இந்த தமிழ் பாடல் உள்ள சேர்க்கணும். ஏன்னா அவ்வளோ அழகா உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்காமா? ஒரு வரி பாடி காமிக்க முடியுமா? அது வந்து வேணாமா. நான் வந்து நான் பாடிய பாடல்கள் எத்தனையோ பாடல்கள், அந்த மாதிரி உனக்கு பிடிச்ச பாடல்கள் நான் உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன். ஆத்தாடி பாவாட காத்தாட. சரி, அந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது ஒரு கற்பனைகள் தானம்மா, எல்லாருமே பாவாடை பிடிக்கிறதோ இல்லையோ காத்தாட பிடிக்கும். உங்க சிரிப்புக்கு நாங்க உத்தரவாதம். சோ எங்க ப்ரோகிராம நீங்க பார்த்துட்டே இருந்தா உங்க லைஃப்ல எந்த கவலையும் இல்ல, சிரிச்சிட்டே இருக்கலாம். Until next week we all seeing you. You be good, take care and may God bless all of us. இது கலக்க போவது சாம்பியன்ஸ் பார்ட் 3. சரோஜா சாமா நிக்காலோ.